கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ആമേൻ. ഈ നല്ല സമയത്തിനായി ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. இந்த நல்ல நேரத்துக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஊழியக்காரனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியும் வந்தனத்தையும் அருமையான ஊழியக்காரருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ഈ കാലയിലെ നിങ്ങളുടെ നടുവിൽ വചനവുമായി നിൽക്കുവാൻ കർത്തൃ തന്ന പെരിയ വായ്പക്കായി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக உங்கள் மத்தியில் நிற்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. அதிகாலையிலே கர்த்தரை தேடுவதற்கு வந்த உங்களை அநேகரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவதற்கு வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமுள்ளவர் கை உயர்த்தி ஹல்லேலூயா. இருக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய கண்களை மூடி நமக்கு ஜெபிക്കാം. நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். പരിശുദ്ധനായ നല്ല കർത്താവേ, പരിശുദ്ധമുള്ള എങ്കിൽ നല്ല ദൈവമേ, ഇങ്ങനെ ഒരു നല്ല രാവിലെ ഞങ്ങൾക്ക് ദാനം തന്നതിന് സ്തോത്രം. ഇன்றைக்கு நல்ல ஒரு காலை வேளையை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். കർത്താവ് ഞങ്ങളോട് ഇടപെടണമേ. நீர் எங்களோடு பேசணும் ஆண்டவரே. ഞങ്ങൾക്ക് தேவையான வசனங்களை தரேണമേ. நீ எங்களுக்கு தேவையான வசனங்களை எங்களுக்கு நீர் தர வேண்டும் ஆண்டவரே. കർത്താവേ, അവിടുന്ന് പറയാത്തൊരു വാക്കും ഞാൻ പറയരുത്. அங்கே நீர் சொல்லாத ஒரு வார்த்தையும் நான் இங்கே சொல்லக்கூடாது ஆண்டவரே. കർത്താവേ, എന്ന് പറയുന്ന ഒരു വാക്ക് ഞാൻ പറയാതിരിക്കരുത്. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற ஆண்டவரே எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. യേശുവേ, ഈ ജനത്തെ ഈ സഭയെ അനുഗ്രഹിക്കണമേ. ஆண்டவரே, இந்த சபையும் இந்த ஜனத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ഞങ്ങളിൽ ഒരുപാട് പാപങ്ങളും അശുദ്ധികളും തെറ്റുകളും കുറ്റങ്ങളും ഉണ്ട് കർത്താവേ. எங்களிடத்தில் ஆண்டவரே அநேக பாவங்களும் ஆண்டவரே குற்றங்களும் எங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே. അങ്ങയുടെ പരിശുദ്ധ രക്തത്തിനാൽ ഞങ്ങളെ കഴുകണം. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவ வேண்டும் ஆண்டவரே. യേശുവേ, இயேசுவே, ഞങ്ങളോട് ഇടപെടണം. எங்களோடு நீர் பேச வேண்டும் ஆண்டவரே. അങ്ങയുടെ പരിശുദ്ധ ആവിയാൽ ഞങ്ങളെ നിറയ്ക്കണമേ. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. കർത്താവേ, സ്തോത്രം. ഈ സഭ ഏറ്റവും ആശീർവദിക്കപ്പെട്ട സഭയായി തീരണം. இந்த சபை ஆண்டவரே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. കർത്താവേ, എന്തെല്ലാം ഇടത്തില് ആമൻ അടിയനെ അങ്ങ് അയച്ചുവോ അവിടെയൊക്കെ അങ്ങ് ക്രിയ ചെയ്യുന്നത് കണ്ടിട്ടുണ്ട്. ഇവിടെയും അങ്ങ് பெரிய കാര്യങ്ങൾ ചെയ്യണമേ. ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய தாசனை ஆண்டவரே அடியனை அழைத்தார்களோ அங்கெல்லாம் நீர் கிரியை செய்கிறதை கண்டேன் அல்லவா. ஆண்டவரே, இந்த சபையிலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். എല്ലാവരോടും பேசணும். எல்லோரோடும் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தால் எங்களை நிரப்பணும். உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. ആമേൻ, ആമേൻ. നമുക്ക് എല്ലാവർക്കും தெரிஞ்ச ഒരു പാടലിനോട് 2 വരി ആമേൻ നമുക്ക് പാടി കർത്തരെ ആരാധിക്കാം. நமக்கு தெரிந்த ஒரு எந்தன் கண்மலையானவரை பாடலை 2 வரிகளை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சபை ஆராதிக்கும். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிலவு மகிழ்ச்சி, இந்த சிறகுகளின் நிலவு மகிழ்ச்சி. தூயவரே, தூயவரே என் உடையாளர், பார்த்திவரே. தூயவரே என் உடையாளர், பார்த்தி. நல்ல கைகளை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உமக்கே மகிமைப்படுத்துவோம். உமக்கே தேவ மகிமை, தேவ மகிமை. உங்களை அதிகமாய் நல்ல கைகளை தட்டி எவ்வளவு விடுதலத்தோடு ஆராதிக்கிறேன். அவ்வளவு விடுதலத்தோடு ஆமே ஆவியாருடைய மகிமை, ஆவியாருடைய பிரசன்னம் நம்மை സ്വർഗത്തിലെ നല്ല കർത്താവേ, പരലോകത്തിൽ இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ഞങ്ങളോട് അവിടുന്ന് സംസാരിക്കാൻ പോകുകയാൽ സ്തോത്രം. எங்களோடு நீர் பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
தேவையான நல்ல வச்சனங்களை தந்து ஆசீர்வதிக்க போகையால் ஸ்தோத்திரம். தேவையான நல்ல வசனங்களை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்பட போகையால் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கையை உயர்த்தி ஹalleluya. நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது நாம் பலன் அடைவதை நேற்றில் படிச்சோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம் என்று சொல்லி நேற்று நாம் தியானித்தோம். அப்பொழுது கர்த்தருக்கு சாட்சி, அப்பொழுது நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் எந்த மாறுகிறோம். கண்டிஷனும் இல்லாமல் கர்த்தரை நேசிக்கும் ஆராதிக்கும். எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம நாம் கர்த்தரை நேசிப்போம், நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய வருகைக்காய் நாம் நம்மை ஆயத்தம் பண்ணுவோம். கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் வரும்போது நாம் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். கர்த்தர் வரும் பொழுது நாம் பரலோகத்தில் நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அப்பொழுது அக்கினி நரகத்துக்குள்ள இருந்து தப்புவோம். அப்பொழுது நாம் அக்கினி நரகத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம். நாம் முழுவதும் படிச்சோம். அதைத்தான் நாம் நேற்றைய தினம் முழுவதும் நாம் தியானித்தோம். இன்னைக்கு படிக்க போனோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது ஆவியின் அபிஷேகம் வரும்போது உண்டாகுന്ന இரண்டாவது பிரயோஜனம். ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது உண்டாகுகிற இரண்டாவது பயன் என்ன? ஆமென். 2 கொரிந்தியர் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 18வது அதிகாரம் 7வது வசனம். 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. இங்கே பவுல் പറയുന്നത് வெளிப்படுத்தப்பட்டவைகளின் மேன்மை. இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை. അപ്പോൾ தேவ பிள்ளைகளை ஆவியின் அபிஷேகம் ஒருவனுக்குள்ளே செயல்படும் போது, அப்பொழுது ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே செயல்படும் பொழுது வெளிப்படுத்தல்களின் மேன்மையை கிடைக்கும். வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை கிடைக்கிறது. கையை உயர்த்தி ஹalleluya. உயர்த்தி ஹalleluya. வெளிப்படுத்தல் എന്നാൽ என்னது? வெளிப்பாடு என்றால் என்ன? இப்பொழுது ஒரு சாதனை ഞാൻ ഇങ്ങനെ മറച്ചു പിടിച്ചിരിക്കുന്നു. இப்பொழுது நான் இங்கே ஒரு பொருளை நான் மறைத்து பிடித்து வைத்திருக்கிறேன். ஆமென். இந்த மரம் மாற்றுனതാണ് வெளிப்படுத்தல். இந்த மறைவு மாற்றப்படுகிறது தான் வெளிப்பாடு. ஹalleluya. ஹalleluya. மறைந்திருக்கிறது வெளியே கொண்டு வருக, புறத்து கொண்டு வருக. மறைந்திருக்கிற பொருளை வெளியே கொண்டு வருகிற காரியம் தான் வெளிப்பாடு. ரகசியமானதை வெளியரங்கமாய் கொண்டு வருக. ரகசியமானவைகளை எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு வருகிறது தான் வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வெளிப்படும்போது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வெளிப்படும் பொழுது மறைந்திருக்கிற அநேக காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தப்படும். மறைந்திருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த தொடங்குவார். பவுல் പറയുന്നത് வெளிப்படுத்தப்பட்டவைகளின் மேன்மையினால் நான் என்னை உயர்த்தாத. அதைத்தான் பவுல் இங்கே எவ்வாறு சொல்லுகிறார்? வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையினால் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல்களை குறித்து கொஞ்சம் திட்டமான ஒரு காரியம் அப்போஸ்தலர் நடபடி 27ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் காண முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 9வது வசனத்தில் வெளிப்பாடை குறித்ததான காரியங்களை இன்னும் நாம் தெளிவாய் நாம் தியானிக்க முடியும். வெளிப்படுத்தின விஷயம் அவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 9-10 2 வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிற மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி. அதுதான் வெளிப்படுத்தல். ஹல்லேலூயா. காண்கிறேன், அதுதான் வெளிப்பாடு. கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் கேட்கிறതാണ്, പറയുന്നതാണ്. தீர்க்க தரிசனம் என்பது நாம் கேட்கிறதும் சொல்லுகிறதுமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் എന്ന് പറയുന്നത് കാണുകയും കേൾക്കുകയും ചെയ്യുന്നതാണ്. வெளிப்பாடு என்பது நாம் பார்ப்பதும் நம்முடைய காதுகளினால் கேட்பதுமாய் இருக்கிறது. ஒரு முறை கூட சொல்லட்டுமா? ஒரு முறை கூட நான் திரும்ப அதை சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனம் ரேடியோ போலயா? தீர்க்க தரிசனம் என்பது ரேடியோ போகல. ஆமென். ஆனா வெளிப்படுத்தல் എന്ന് പറയുന്നത് டிவி போலயா? ஆனால் வெளிப்பாடு என்பது டிவி போல. ரேடியோக்கு என்ன ஆமென் விசேஷம்? ரேடியோக்கு என்ன? ரேடியோ இருந்தால் என்ன பயன்? கேட்க முடியும், நன்றாய் நாம் கேட்க முடியும். டிவிக்கு எந்த விசேஷம்? டிவிக்கு என்ன பயன் இருக்கிறது? കാണുകയും കേൾക്കുകയും രണ്ടും செய்யலாம். பார்க்கவும் முடியும், அதிலிருந்து நாம் கேட்கவும் முடியும். இதுபோல தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் கேட்கிறதும் ரேடியோ போலயும்
വെളിപ്പെടുത്തൽ டிவி போல കാണുകയും കേൾക്കുകയും ചെയ്യുന്നത്. தீர்க்க தரிசன மரம் என்பது நாம் சொல்லுவதும் நாம் கேட்பதும் போல இருக்கிறது. ஆனால் வெளிப்பாடு என்பது நாம் கண்களினால் பார்ப்பதும் கேட்கிறதுமாய் இருக்கிறது. ஒருவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் செயல்படும் போது அவனுக்கு வெளிப்படுத்தல்கள் உண்டாகும், காணத் தொடங்கும். ஒருவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் செயல்பட தொடங்கும் பொழுது அவனுக்குள்ளே வெளிப்பாடு உண்டாகிறது, அவனால் பார்க்க முடிகிறது. வரப்போன விஷயங்களை கர்த்தர் ஆமென் பேசுவார். வரப்போகிற காரியங்களை கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நேற்றில் நடந்த ரகசியங்களை பேசுவார். நேற்று முந்தின தினங்களில் நடந்த ரகசியங்களை கர்த்தர் அவனோடு கூட பேசுவார். ഇപ്പോൾ நடந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசுவார். நடந்து கொண்டிருக்கிறவைகளை குறித்தும் கர்த்தர் அவனோடு பேசுவார். வெளிப்படுத்தலில் 3 ஆமென் தலங்கள் உண்டு, 3 டைம்ஸ். வெளிப்பாடுகளில் 3 தலங்கள் இருக்கிறது. நேற்றில் உள்ளது, நேற்றைய தினத்தில் உள்ளது, இப்பொழுது நடந்துட்டு இருக்கிறது, நடைமுறையில் உள்ளது, வரப்போனது, வரப்போகிறது. நேற்றில் உள்ளதும் நடந்து கொண்டிருக்கிறதும் மனிதர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் காண முடியும். நேற்றுக்குரியதும் நடந்து கொண்டிருக்கிறவைகளையும் மனிதர்களால் பார்க்க முடியும். ஆனால் வரப்போனது காணுவதற்கு மனித கண்ணுகளாலோ பிரெயினாலோ முடியாது. ஆனால் வரப்போகிறவைகளை பார்ப்பதற்கு மனிதனுடைய கண்களினாலோ மனிதனுடைய மூளையினாலோ ஆகாது. ஆனால் அது தேவ ஆவியினாலே, ஆனால் அது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அதுதான் இங்கே சொல்லப்படும், அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமா? 9:10. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கலைந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஸ்தோத்திரம். இங்கே பவுலும் 275 பிரயாணிகளும் அத்ரியா கடலிலூടെ கப்பலில் பிரயாணம் பண்ணிட்டே இருந்தார். இங்கே பவுலும் 275 பிரயாணிகளும் அந்திரியா கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். அவர்கள் கிரேத்தா என்ன துறைமுகத்தெத்திய போது, அவர்கள் கிரேத்தா என்கிற ஒரு துறைமுகத்திற்கு வந்த பொழுது, ஹalleluya, பவுல் அவர்களை நோக்கி வெளிப்படுத்தலை கொடுத்தார். பவுல் அவர்களை பார்த்து ஒரு வெளிப்பாடை ஒன்றை சொன்னார். நாம் இங்கே தங்க வேண்டாம், நாம் இங்கே தங்க வேண்டாம், இங்கே இருந்து பிரயாணம் பண்ணினால் கப்பல் காற்றுக்குள்ளே உள்படும், கப்பல் தகரும். நாம் இங்கே தங்க வேண்டும், இங்கே இருந்து நாம் பிரயாணம் பண்ணினோம் என்று சொன்னால் கப்பல் காற்றுக்கு அடிபட்டு சேதமாகிவிடும் என்று சொன்னார். கப்பல் மட்டுமல்ல, முழுவதும் கோடிக்கணக்கிന് ரூபாய் கப்பலுக்குள்ள இருக்கும் சரக்கு நாசமாயிடும். கப்பல் மாத்திரமல்ல, கப்பலுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்குகளும் நாசமாய்விடும் என்றார். அதே விட நம்முடைய பிராணம் கூட வெள்ளத்தில் முடியும், அதை காட்டிலும் நம்முடைய உயிர்களும் இந்த வெள்ளத்திலே போய்விடும் என்று சொல்லி சொன்னார். அதனால் போகக்கூடாது, அதனால் நாம் போகக்கூடாது. அதான் வெளிப்படுத்தல். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம், வெளிப்பாடு. வரப்போன விபத்துகளை கர்த்தர் வெளிப்படுத்தும், விபத்துகளை கர்த்தர் வெளிப்பாடாய் உங்களுக்கு காட்டுவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனா உலகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் உலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேவ பிள்ளைகள் வெளிப்பாடு சொல்லினால் அது வெளிவுகேடுன்னு தான் அநேகர் சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகள் வெளிப்பாடு என்று சொன்னால் அது அவர்கள் வெளி உலகத்திற்கு தான் என்று சொல்லுகிறார்கள். வெளிப்பாடுன்னு சொல்லினா அது பைத்தியம் என்று உலகம் சொல்லு. வெளிப்பாடு என்று சொன்னால் உலகம் சொல்லுகிறது அது பைத்தியம் என்று சொல்லுகிறது. தேவன் சொல்லின வெளிப்படுத்தலை உலகம் ஒத்து போகல. தேவன் சொல்லுகிற வெளிப்பாடுக்கு உலகம் ஒரு நாளும் ஒத்து போவதில்லை. அதுதான் இங்கேயும் நடந்தது, அதுதான் இங்கேயும் நடந்திருக்கிறது. அதனோட கீழே வாசிங்கள், அதற்குரிய கீழே உள்ள வசனங்களை வாசியுங்கள். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும், 100க்கு அதிபதி லீடரான மனுஷன், அதிபதியானவர் பவுலே சொல்லியதை பார்க்கிலும் மாலுமையையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அதிகமாய் நம்பினான். ஸ்தோத்திரம். கீழே வாசிங்கள். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கு. தேவன் என்ன சொல்லியது அங்கே தங்கு, ஆனா அவன் நோக்கியப்போ இது நல்லதல்ல. ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்தாங்க? தேவன் சொன்னது என்ன? இங்கே தங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் பார்த்த பொழுது இங்கே தங்குவதற்கு வசதியா இல்லை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பிரயாணம் தொடங்கினார்கள். பிரயாணத்தை தொடங்கினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? 14-15 வசனம். அப்பொழுது என்ன நடந்தது? 14-15 வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோ கிலோதோன் என்ற கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றினால் போக்கிலே கொண்டு போகப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பவுல் ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்லி பெருங்காற்று வரும், கப்பல் உடையும், பிராணன் உடையும், எல்லாம் உடையும்.
ஸ்தோத்திரம் போகக்கூடாது. ஆனா 100க்கு அதிபதியும் ஸ்தோத்திரம் கேப்டனும் அது அந்த கப்பலை டிரைவ் செய்யணும் மனிதனும் ஸ்தோத்திரம் கப்பலின் உடமஸ்தனும் ஹல்லேலூயா இவர்கள் 3 பேரும் சேர்ந்த தேவனின் வெளிப்படத்திலே தள்ளிவிட்டு அவர் கப்பல் பிரயாணத்தை தொடர்ந்தோ. அதனால் என்ன நடந்தோ? அவன் கொடுங்காற்றுக்குள்ளே பெருங்காற்றுக்குள்ளே கப்பல் உட்பட்டு தேவன் கொடுத்த பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடினால் பவுல் இவ்வாறு சொன்னால், நாம் இங்கிருந்து பிரயாணிக்க கூடாது. அப்படி நாம் பிரயாணித்தால் இந்த கப்பலுக்கும் இதில் இருக்கிற சரக்குகளுக்கும் நம்முடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடை சொன்னான். ஆனால் அங்கே இருந்த பிரயாணிகளும் அங்கே இருந்த கப்பல் ஓட்டுகிறவர்களும் அந்த கப்பலை இயக்குகிறவர்களும் சொன்னார்கள், அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பிரயாணத்தை தொடங்கினார்கள். பெருங்காற்றில் உட்பட்டு பெருங்காற்று இவர்கள் அகப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் கிடைக்கும் போது 2 காரியம் செய்யலாம். வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது நாம் 2 காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்னாமத்தேது அவன் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பலாம். ஒன்று, அதை நாம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லவிட்டால் அதை தள்ளிவிட்டு நம்முடைய அவன் விஷன் படி ஓடலாம். இல்லை என்றால் அதை தள்ளிவிட்டு நாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு நாம் நம்முடைய தரிசனத்திலே ஓட வேண்டும். நம்முடைய தரிசனத்தில் ஓடினால் பெருங்காற்றில் உட்படும் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய தரிசனத்தில் நாம் ஓடுவோம் என்று சொன்னால் பெருங்காற்றுக்குள்ளே நாம் அகப்படுவோம், எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கலாம். உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை தேவனின் தரிசனத்தின்படி ஓடினா இப்போ இருக்கிற இடம் கொஞ்சம் கஷ்டம் என்று தோன்றினாலும் அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். இருக்கிற தரிசனத்தின்படி நாம் ஓடுவோம் என்று சொன்னால் இப்ப இருக்கிற இடம் கொஞ்சம் கஷ்டமாய் பாடுகள் நிறைந்ததா இருந்தாலும் பின்பு தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நானே 1-2 சாட்சிகள் சொல்லட்டுமா? நான் ஒரு சில சாட்சிகளை உங்களிடத்தில் சொல்லட்டும். அதில் 2008ஆம் ஆண்டில் திருவில்லா பகுதியில் ஊழியம் செய்திருக்கிற காலம். 2008வது ஆண்டில் திருவில்லா பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரம் அது. அன்று ஒரு உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்கணும் எங்களுடைய சர்ச்சில். அன்று உபவாச ஜெபம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது எங்களுடைய சபையில். ரெஜி என்ன ஒரு சகோதரன் அங்கே வந்தோம். அப்பொழுது ரெஜி என்கிற ஒரு சகோதரன் அங்கே வந்தார். ஒரு வேலை இல்லாமல் அவர் ஜெபிக்குவதற்கு வந்தது. அவர் ஒரு வேலை இல்லாமல் ஜெபிப்பதற்காய் வந்தார். அந்த கூட்டத்தின் ஆராதனை மத்தியத்தில் அவன் எல்லாரும் ஜெபிச்சாங்க. அவன் ஒரு 2-3 நாளுக்குள்ளே அவர்களுக்கு கவர்மெண்ட் செக்டரில் ஒரு வேலை கிடைச்சது. அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே அந்த சகோதரனுக்காய் ஜெபித்தார்கள். கொஞ்ச நாட்களிலே அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ஒன்று கிடைத்தது. அது ஒரு பவர் ஹவுஸ். ஆமென். பத்தனந்திட்டா பகுதியில் ஒரு பவர் ஹவுஸ் ஜெனரேட்டர் ஆபரேட் செய்வதற்கு வேலையை கிடைச்சது. அந்த வேலை என்னவென்று சொன்னால் பத்தனந்திட்டா பகுதியில் இருக்கிற ஒரு பவர் ஹவுஸ்ல ஜெனரேட்டரை ஆபரேட் செய்வதற்கான ஒரு வேலையா இருந்தது. நல்ல வேலையா இருந்தது. ஆமென். ரொம்ப பாதிப்பும் இல்ல, கஷ்டங்கள் அவ்வளவு இல்ல. ஜெனரேட்டர் ஆன் செய்ய ஆஃப் செய்ய அவ்வளவு தான். ரொம்ப பாடுகள் கஷ்டங்கள்லாம் ஒண்ணும் இல்ல. சிம்பிளான வேலை தான். ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். அது டைமிங்கில் செய்த போதும். அதையும் நேரத்திற்கு செய்தால் போதும். எல்லா கிராட்டுவிட்டி, பிஎஃப், பென்ஷன், salary எல்லாம் இருக்கு. எல்லா சம்பளமும் பிஎஃப்பும் எல்லாமே கிடைத்து விடும். இந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டரோட அந்த பிரதர் எங்களுடைய இடத்தில் வந்தார். இந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டரோட அவர் அந்த பிரதர் எங்களிடத்தில் வந்தார். அந்த ஆட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லெட்டரை வாங்கி, கர்த்தரே அருமையான மகனுக்கு இவ்வளவு நல்ல ஜோலி நீங்க கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று நாங்க சொல்லுவோம். அப்பொழுது அந்த லெட்டரை வாங்கி நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைக்கு, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு அருமையான ஒரு வேலையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த ஆவியின் எங்களுடைய சீனியர் பாஸ்டர் அஜய் தான் அவருடைய பேரு. அவருடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவி பேச தொடங்கினாங்க. இந்த வேலை நான் கொடுத்ததெல்லாம் ஸ்தோத்திரம், இந்த வேலை இவனுக்கு ஒரு பரீட்சணம் தான். ரெஜி இடத்தை சொல்லுங்க, இந்த வேலைக்கு போக கூடாது. அவனுக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு கஷ்டம் அதுக்கு பின்பில் இருக்கு. நான் அவனுக்கு இனி ஒரு வாசலை திறக்கும், கொஞ்சம் அமைதியா இரு அப்படி சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய தலைமை போதகர் அஜய் என்கிற பாஸ்டரிடத்துல பேச தொடங்கினா, இந்த வேலைக்கு அவன் போக கூடாது, இதற்கு பின்பு பெரிய பாடுகள் இருக்கிறது, இது கொஞ்ச காலம் தான், இந்த வேலைக்கு போக கூடாது, இதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலையை இவனுக்கு தருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்த தொடங்கினார். ரெஜிக்கு உள்ளில் ரொம்ப அதிகமா கவலை வந்தது. இந்த ரெஜி பிரதருக்கு உள்ள இருதயத்தில் மிகவும் கவலைப்பட்டவராய் அதிக கவலை வந்தது. அவர் சர்ச்சை விட்டு போனார். அவர் சபையை விட்டு போனார். வீட்டுக்கு சொன்னப்ப மனைவியும் சொல்லி
தேவ ஆவி வேண்டான்னு சொல்லினா அவ்வளவு தான் போகக்கூடாது. வீட்டுக்கு போன பின்பு அவருடைய மனைவியும் சொன்னார், ஆவியானவர் சொன்னார் என்று சொன்னால் அந்த வேலை வேண்டாம், போகக்கூடாது என்றார். 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னாலும் அது நமக்கு வேண்டாம். 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னாலும் அந்த வேலை நமக்கு வேண்டாம் என்றார். அல்லேலூயா. அதுதான் முன்பு ஊழியக்காரன் சொல்லினது. அதைத்தான் முன்பு ஊழியக்காரரும் சொன்னார். 25 கொல்லம் நாம் உழைக்கக்கூடியது ஒரு நாளிலே செய்வதற்கு தேவன் போதுமானவர். 25 வருடம் நாம் உழைக்கக்கூடியவைகளை ஒரு நாளில் தேவன் செய்வதற்கு அவர் போதுமானவர். அது நான் நல்லா உணர்ந்தவர். அதை நான் நன்றாய் உணர்ந்திருக்கிறவர். நான் நேற்று சொல்லியது போல 15வது வயதில் இந்த பைபிளை எடுப்பதா. நான் நேற்று சொன்னது போல 15வது வயதில் இந்த வேதாகமத்தை தூக்கினேன். இந்த ஜெபம் ஆராதனை இல்லாமல் எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஜெபம் ஆராதனை எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் கேட்காதவை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நான் கேட்காதவைகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கொடுத்தார். ஒரு வசனம் இருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. ஸ்தோத்திரம். ஆனா மனைவியும் அப்படி பேசினதுனால விருப்பம் இல்லாமல் இருந்துட்டும் ரெஜி பிரதர் அந்த வேலையை தள்ளிவிட்டார். மனைவியும் அவ்வாறு சொன்னதுனால விருப்பம் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த வேலைக்கு போகாமல் அவர் இருந்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது இனி ஒரு நபருக்கு அந்த வேலை கிடைச்சது. அப்பொழுது இன்னொரு நபருக்கு அந்த வேலை கிடைத்தது. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த லாட்டரி கிடைச்சது போல உள்ள ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட வேலைக்கு போயிட்டார். அவர்கள் இந்த லாட்டரியை அடிச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அவ்வளவு சந்தோஷத்தோட அவர் அந்த வேலைக்கு போனார். 2 வாரம் முடிஞ்சு. 2 வாரங்கள் முடிந்தது. பகரமா வேலையை கிடைச்ச மனிதனை ரட்சிப்பதற்கு புரியும். 2 வாரங்களுக்கு பிறகு இந்த வேலை கிடைத்த அந்த மனிதனை ரெஜி பிரதருக்கு நன்றாய் தெரியும். அவன் வளர சந்தோஷத்தோட மிகுந்த ஆனந்தத்தோட வேலைக்கு போய் வரும்போது ரெஜி பிரதர் இப்படி தேவனை நோக்கி கேள்வி கேட்டு, ஆண்டவரே ஏன் என்னிடத்தில் நீங்க இந்த மாதிரி பண்ணினது? அவன் மிகவும் சந்தோஷத்தோட அந்த பிரதர் வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது இந்த ரெஜி பிரதர் ஆண்டவரை நோக்கி கேட்டார், ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நீங்க செய்தீர்கள்? ஹல்லேலூயா. அவன் எனக்கு கிடைச்ச நல்ல வேலையை நீர் சொல்லியதனால் தானே தள்ளிவிட்டது. நீர் எனக்கு கிடைத்த நல்ல வேலையை நீங்க சொன்னதினால்தான் எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுக்குவேன். ஏன் ஆண்டவரே என்னிடத்தில் நீங்க பொய் சொன்னீர்கள்? ஏன் ஆண்டவரே என்னிடத்தில் நீங்க பொய் சொன்னீர்கள்? அவர் எவ்வளவு ஆனந்தமா போயிட்டு வருகிறார். அவன் எவ்வளவு சந்தோஷமாய் ஆனந்தமாய் இந்த வேலைக்கு போய் வருகிறார். லைஃப் டைம் பென்ஷன் அடக்கம் எல்லாம் இருக்கிறதே, நீங்க தானே ஐயோ ஜெபிக்காமல் போக வேண்டி இருந்தது அப்படி எல்லாம் நினைச்சது ரெஜி பிரதர். நல்ல சம்பளம், நல்ல லைஃப் டைம் பென்ஷன் இருக்குது, இவை எல்லாம் போனதுக்கு காரணம் நீங்க தானே என்று சொல்லி அவர் நினைத்து நினைத்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்காமலே வேலைக்கு போக வேண்டி இருந்தது அப்படி கூட நினைச்சாங்க. ஒருவேளை ஜெபிக்காம வேலைக்கு போயிருக்கலாமோ என்று சொல்லி அப்படி கூட அவர் நினைத்தார். ஹல்லேலூயா. ஆனா just 2 week. ஆனால் 2 வாரங்களில் ஒரு பெரிய நியூஸை கேட்டுதான் கேரளா மக்கள் ஒரு காலையில் உணர்ந்தது. ஒரு பெரிய செய்தியை கேட்டுதான் கேரள மக்கள் காலையில் எழுந்தார்கள். மூலியார் பவர் ஹவுஸில் ஜெனரேட்டர் வெடிச்சு. மூலியார் பவர் ஹவுஸ்ல ஜெனரேட்டர் வெடித்தது என்று சொல்லி ஆமென். 2 நபர்கள் ஸ்பாட்டில் இறந்து. 2 நபர்கள் அந்த வெடி விபத்துல அந்த இடத்திலே இறந்து. 7 நபர்கள் அவர் ரொம்ப அதிகமா காயப்பட்ட ஸ்தோத்திரம் வெண்டிலேட்டர்லைக்கு போய் 7 நபர்கள் மிகுந்த காயத்துடன் வெண்டிலேட்டர் ஐசியூல கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். அந்த 2 நபர் இறந்து போயதில் ஒரு நபர் ரெஜி பிரதருக்கு பகரம் வேலை கிடைச்ச. 2 நபர் இறந்து போனதில் அதுல ஒரு நபர் ரெஜி பிரதருக்கு பதிலாக வேலைக்கு போன அந்த நபர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சு டெட் பாடி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடித்து டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். ஆமென். நம்ம கேரளா மீடியாஸ் டிவி சேனல்கள் எல்லாம் லைவாய் அது பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருந்தது. கேரளாவில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்களும் அந்த மரணத்தை லைவாய் அவர்கள் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த டைம் ரெஜி அழுது கொண்டு சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க. அந்த நேரத்தில் ரெஜி பிரதர் அழுது கொண்டே சபைக்குள்ளே ஓடி வந்தார். இப்படி சொல்லி இவ்வாறு சொன்னார், எனக்கு கிடைச்ச வேலை தான் அது. எனக்கு கிடைச்ச வேலை தான் அது. நான் தான் இறந்து போக வேண்டியது. நான் தான் இறந்து போக வேண்டியது. என்னுடைய அடக்க ஆராதனை இன்னைக்கு நடக்க வேண்டியது. என்னுடைய அடக்க ஆராதனை இன்றைக்கு நடக்க வேண்டியது. 2 வாரத்துக்கு முன்பு இங்கே ஜெபிக்க வந்த போது 2 வாரத்துக்கு முன்பு இங்கே நான் ஜெபிக்க வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். இந்த வேலைக்கு போக கூடாது. இந்த வேலைக்கு நீ போக கூடாது. உனக்கு தெரியாத ஒரு கஷ்டம் இருக்கு. உனக்கு தெரியாத ஒரு பாடுகள் கஷ்டம் இருக்கிறது. உனக்கு ஒரு வழி இனியும் துறக்கும். உனக்கு நான் இன்னொரு வழியை நான் உனக்கு திறந்து விடுவேன். 2 வாரமா தேவனிடத்தில் நான்
பிறுபிறுத்துட்டே இருந்தது. ஆனால் கடந்த 2 வாரத்தில் நான் தேவனிடத்தில் முறுமுறுத்துக் கொண்டே இருந்தேன். ஆனா இப்பொழுது ஒரு காரியம் தேவன் புரிய வைத்தார். இப்பொழுது ஒரு காரியத்தை தேவன் எனக்கு புரிய வைத்திருக்கிறார். கர்த்தரின் வெளிப்படுத்தலுக்கு கீழ்ப்பட்டதினால் இன்றைக்கு எனக்கு உயிர் கர்த்தருடைய வெளிப்பாடுக்கு நான் கீழ்ப்படிந்ததினால் இன்றைக்கு நான் உயிரோடு வாழ்கிறேன். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி ஒரு சில காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவு ஏன் கர்த்தரின் வாழ்க்கையிலே சுகத்துக்கு தடை பண்ணனது? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுகத்திற்கு ஆண்டவர் தடை பண்ணுகிறார்? நித்தியமான சுகத்தில் நீ வாழுவதற்கு தான் கர்த்தர் கொஞ்ச காலத்தில் அப்படி தடை செய்யறது. நித்தியமான சுகத்தில் நீ வாழுவதற்காக தான் கொஞ்ச காலத்தில் இந்த சுகத்தை ஆண்டவர் தடை பண்ணுகிறார். உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அதனால் வெளிப்படுத்தல் கிடைச்சால் என்ன பண்ண வேண்டும்? அதனால் வெளிப்பாடுகள் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். நான் உங்களிடத்தில் சொல்லட்டுமா? வெளிப்படுத்தல் ஆசீர்வாதமான காரியமானா, வெளிப்பாடுகள் ஆசீர்வாதமான காரியமா இருந்தால் நீங்க ஸ்பெஷலா ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஸ்பெஷலா ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய கிருபையில் உண்மையா இருந்தா போதும். நீங்கள் உண்மையா இருந்தால் போதும். கர்த்தர் அதை தருவார். ஆனா வெளிப்படுத்தல் கஷ்டமான காரியமாயிருந்தால், வெளிப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். பாவங்களை அறிக்கையிட வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் ஒன்னு கூட விளக்கி சொல்லணும். ஒரு முறை கூட நான் விளக்கி சொல்லுகிறேன். இப்போ உங்களில் ஒரு நபரை லண்டனுக்கு கர்த்தர் அனுப்பி போகிறேன் ஒரு ஆலோசனை சொல்லினால், ஒரு நபரை லண்டனுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுப்பார் என்று சொன்னால், நீங்க திடீர்னு போய் லோனை எடுத்து திடீர்னு போய் கடத்தை வாங்கி ஒன்னும் போக வேண்டாம். நீங்கள் திடீர்னு போய் லோனை எடுத்து அல்லது கடனை வாங்கிய போக வேண்டாம். ஆமா, கர்த்தர் சொல்லினால் கர்த்தர் அதுக்குள்ள வாய்ப்பை துறக்கும். உன்னை தேடி வழிகள் வருவார். கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னால் கர்த்தர் அதற்குரிய வாய்ப்புகளையும் வழிகளையும் திறந்து கொடுப்பார். உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். என்னுடைய அனுபவம், அது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம். நீங்க என்ன செய்யணும்? பொறுமையாய் வசனத்தை படிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் கரெக்டா இருந்தால், அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாய் வசனத்தை படித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் போதும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல காரை கொடுக்கும் சொல்லினா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு காரை கொடுப்பார் என்று சொன்னால், இப்பொழுது 10,000 வேலை சாரலி இருக்கலாம், 10,000 ரூபாய் மாதம். இப்பொழுது மாதம் ஒரு 16,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக இருக்கலாம். ஒரு மாதம் 10,000 இருக்கும் போது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி ஒரு வெளிப்படுத்தல் கொடுക്കുക, உங்களுக்கு தேவன் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் அல்லது 20 லட்சம் ரூபாய் விலை வரும் காரை கொடுக்கும். அப்படி சொல்லினா ஒரு சிலர்கள் திடீர்னு ஓடி ஸ்தோத்திரம் கம்பெனியில் போய் லோனை வச்சு என்ன செய்யும்? கர்த்தர் சொல்லினாங்க, உடனே ஒரு காரை வாங்கிவிடும். 16,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்குரிய காரை கொடுப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஒரு சில பேர் என்ன செய்வார்கள்? அவர்கள் வேகமாய் போய் 10 லட்சம் ரூபாய்க்குரிய லோனை எடுத்து அவர்கள் வேகமாய் காரை வாங்குவார்கள். கர்த்தர் கொடுத்தாங்க என்று சொல்லு, அவர்கள் வாங்கி கொண்டு சொல்வார்கள், எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி. 15,000 மாசம் இதுக்கு லோன் கட்ட வேண்டும். 15 மாசம் ஆனா இதுக்கு லோன் கட்டணும். 2-3 மாசம் நெருங்கி போகும். 2-3 மாசங்கள் ரொம்ப கஷ்டமாய் போய்விடும். கொஞ்சம் டைம் கழியும் பொழுது யாரு முன்னோடு கூட இருக்காது. கொஞ்ச நாட்கள் கழியும் பொழுது யாரும் உங்களோடு இருக்க மாட்டாங்க. காரினால் நீ பாதிக்கப்படும். அந்த காரினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை உயர்த்தி சொல்லுகிறேன். உண்மையாகவே இந்த வசனத்தை உயர்த்தி சொல்லுகிறேன். உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்குமானா ஸ்தோத்திரம், அது கர்த்தர் எந்த பாதிப்பும் இல்லாமல் தரும். உங்களுக்கு கடத்தை வாங்க வேண்டாம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் எந்த ஒரு கடனையும் வாங்க வேண்டாம். கர்த்தரின் டைமுக்காய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். புரிந்தவர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இது எதுக்கு விளக்கி சொல்லணும்னு வச்ச, கழிஞ்ச 23 வருஷத்து வாழ்க்கையில் நிறைய சர்ச்சைகளை பார்த்தது, நிறைய ஊழியர்களை பார்த்தது, நிறைய விசுவாச மக்களை பார்த்தது, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்க. அதனால் சொல்லணுது, தேவன் வெளிப்படுத்தல் தந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். சொல்லுகிறேன் என்று சொன்னால் கடந்த 23 வருட ஊழிய அனுபவத்திலே நிறைய சபைகளை நிறைய மக்களை நான் பார்த்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலும் நான் கண்டுவிட்டேன். அதனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது வெளிப்படுத்தல் ஆசீர்வாதமான கண்டிப்பா கர்த்தர் தரும். வெளிப்பாடு ஆசீர்வாதமாக இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பாவ வழிகளில் போகாமல் கர்த்தருக்குள்ள கிருபையில் இருந்தால் போதும். நீங்கள் பாவ வழிகளுக்கு
செல்லாமல் கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் நின்றால் போதும். கையை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வெளிப்படுத்தல் ஆமென். நான் ஏற்கனவே சொல்லின போல ஏதாவது கஷ்டமானால் கண்டிப்பா மனம் திரும்பணும். ஆனால் வெளிப்பாடு கஷ்டமா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹalleluya. ஹalleluya. இங்கே அவர்கள் மனம் திரும்பல, அதனால் கஷ்டம் வந்தது. இங்கே அவர்கள் மனம் திரும்பவில்லை, அதனால்தான் அவர்களுக்கு கஷ்டம் வந்தது. ஆனாலும் ஒரு பவுல் அந்த கப்பலுக்குள்ளே இருந்தபடியினால் ஆமென், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். 27ஆம் அதிகாரம் 27வது அதிகாரம் ஆமென், அதனுடைய ஸ்தோத்திரம். ஆமென். 20, 21, 22 வசனங்கள் வாசிப்போமா? அநேக நாளாய் சூரியனாவது சந்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேதா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள். இப்பொழுது வெளிப்படுத்தல் இங்கே இரண்டாவது வெளிப்பாடு. திடமனதா இருங்கள் என்று இப்பொழுதும் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கையை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஜெபம் பண்ணன ஒரே ஒரு பவுல், ஜெபம் பண்ணுகிற ஒரே ஒரு பவுல் அந்த கப்பலுக்குள்ளே அவன் இருந்தபடியினால் ஜெபிக்காமல் இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் 275 நபர்களின் பிராணனை கர்த்தர் பாதுகாத்தார். இருக்கிற விசுவாசம் இல்லாமல் இருக்கிற 275 பேருடைய உயிரை கர்த்தர் பாதுகாத்தார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லா நம்பிக்கையும் மற்று போய், எல்லா நம்பிக்கையும் விட்டு போனது. ஆமென். இவர்கள் நினைச்சு நாங்க இந்த கடலில் முடியும், இவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் இந்த கடலிலே நாங்கள் முடிந்து விடுவோம். 2 நாட்கள் அல்ல 16 நாட்கள் பெருங்காற்று கப்பல் உட்பட்டு, 1-2 நாட்கள் அல்ல 16 நாட்கள் கர்த்தர் பெருங்காற்றுக்குள்ளே கப்பல் உட்போனது. 2 வாரமா இவர் தாம சாப்பிடாமல் இருந்தோம். 2 வாரங்களா இவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள். அப்பொழுது பவுல் எழும்பி சொன்னார், வெளிப்படுத்தலை மறுதலிச்சதினால் இது, வெளிப்பாடை நீங்கள் மறுதலித்ததினால் தான் இவைகள் எல்லாம். ஆனாலும் தைரியமாயிருங்கள். இப்பொழுது உயிர் உள்ள தேவன் இருக்க, இப்பொழுது உயிரோடு இருக்கிற தேவன் இருக்கிறார். இங்கே ஸ்தோத்திரம். அந்த தேவனை நம்புமானா கண்டிப்பா உங்களுடைய யாருடைய பிராணனுக்கு சேதம் வராது. நீங்கள் அந்த தேவனை இப்பொழுது நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயிருக்கு யாருக்கும் சேதம் வராது. கர்த்தர் உங்களை கரையில் எத்திக்கும். கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். நம்பிக்கையுள்ளவர் கையை உயர்த்தி ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அந்த அதிகாரம் படிக்கும் போது கடைசியில் காண முடியும். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லின போல ஒரு நபருக்கு கூட ஒரு சேதம் வந்தது. நீங்கள் இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது கடைசியில் நீங்கள் காண முடியும், பவுல் சொன்னது போல ஒரு நபருக்கு கூட எந்த ஒரு சேதமும் வரல. இப்போது 276 பேர் கப்பலுக்குள்ள இருக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிறதை விட ஒரு 6 மடங்கு ஜனம் அங்கே இருந்தது. இப்பொழுது கப்பலுக்குள்ள ஒரு 276 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்க இருக்கிற ஜனக்கூட்டத்தை விட ஒரு 6 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஹalleluya, ஹalleluya. பவுல் வெளிப்படுத்தல் சொல்லணும், உங்களுடைய ஒரு முடி போல கீழே போகாது. ஆனால் பவுல் வெளிப்பாடு பெற்று சொல்லுகிறான், உங்களுடைய ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. 34வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். உங்களோட தலையிலே ஒரு மயிரும் விழாது. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன முடி கூட கீழே போகாது. உங்களுடைய தலையிலிருந்து ஒரு சின்ன முடி கூட கீழே விழாது. சந்தோஷமுள்ளவர் கையை உயர்த்தி ஹalleluya. அதுதான் வெளிப்படுத்தல், அதுதான் வெளிப்பாடு. ஹalleluya, ஹalleluya. சாகச்சரியங்கள் எல்லாம் பிரதிகூலமாயிருக்கும் போது, எல்லா ஜனங்களும் அவனுக்கு எதிராயிருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகளும் எதிராயிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லனது இதொன்னும் நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுடைய தலையிலே அல்லங்கில் சரீரத்திலே ஒரு முடி கூட கீழே விழாது. என்னவென்றால் நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டாம். உங்களுடைய தலையிலிருந்து உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. அந்த அதிகாரத்தில் அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். இனி நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கப்பலுக்குள்ள எத்தனை நபர்கள் இருந்தார்கள் சொல்லி, கப்பலுக்குள்ள எத்தனை நபர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 276 நபர்கள்.
அதில் எத்தனை பேர் ஆமென் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்? அதில் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்? ஒரே ஒரு நபர். யார் அது? பவுல். ஸ்தோத்திரம். 275 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள். இனி நான் சொல்லட்டுமா? ஒரே ஒரு பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாய் வெளிப்படுத்தல் கிடைச்சவனாய் அந்த கப்பலுக்குள்ள இருந்தபடியினால், வெளிப்படுத்தல் இல்லாமல் இருந்தா, அவிசுவாசிகளாயிருந்தா 275 பேரை கர்த்தர் என்ன செய்து பாதுகாத்தார். ஒரே ஒரு நபர் பவுல் வெளிப்பாடு பெற்றவனாய் அந்த கப்பலுக்குள்ள இருந்தபடியினாலே ரட்சிக்கப்படாத 275 பேரை கர்த்தர் பாதுகாத்தார். அப்படியானா நீங்க ஒரு நபராகிலும் உன் வீட்டுக்குள்ளே வெளிப்படுத்தலோட இருக்குமானா உன் வீடு அழிஞ்சு போகுவதற்கு தேவன் இடம் நீங்கள் ஒரு நபராக இருந்தாலும் நீங்கள் வெளிப்பாடு பெற்றவர்களாய் உங்களுடைய வீட்டில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீடு ஒரு நாளும் அழிந்து போகாது. அப்படியானால் இந்த சபையை நோக்கி நான் ஒரு ஆலோசனை சொல்லணும். அப்படியானால் இன்றைக்கு இந்த சபையை நோக்கி ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் உள்ள சர்ச்சாய் திருச்சியில் நீங்க ஒரு சர்ச்சாகிலும் இருக்குமானா இந்த தேசம் அழிஞ்சு போகுவதற்கு கர்த்தர் இடம் தராது. சபையாய் திருச்சியில் இந்த ஒரு சபை இருக்கும் என்று சொன்னால் இந்த தேசம் அழிந்து போவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விடுவதே இல்லை. கையை அடிச்சு ஒரு சின்ன காரியம் கூட சொல்லி முடிக்கலாம். ஒரு சின்ன காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். பாக்கி அடுத்த சர்வீஸில், மீதி எல்லாவற்றையும் அடுத்த சர்வீஸ். அடுத்த சர்வீஸில் கூட முடியுமானால் நீங்கள் அடுத்த சர்வீஸ்ல கூட இருங்க. உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவ பிள்ளைகளே, அவன் கேரளாவில் ராஜு மேத்ரா அப்படி ஒரு போதகர் இருந்தார். கேரளாவில் ராஜு மேத்ரா என்கிற ஒரு போதகர் இருந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். ரொம்ப சீனியரான ஒரு ஊழியக்காரர், மிகவும் முதிர் வயதுள்ள ஒரு ஊழியர். ஹalleluya. அவர் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு 10-30 வருஷங்களுக்கு பின்பு தான் நினைக்கணும். இன்னத்தை போல மொபைல் ஒன்றும் இல்ல. 10-30 வருஷங்களுக்கு முன்பு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அன்றைக்கு இதை போல மொபைல் எல்லாம் ஒன்றும் இல்ல. ஹalleluya. ஸ்தோத்திரம். இவர் ஒரு கூட்டத்துக்கு அவர் காலையிலே எழும்பி பைக் எடுத்து போனாங்க. இவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக காலையிலே எழும்பி பைக் எடுத்து கொண்டு போனார். ஹalleluya. ஹalleluya. அவர்கள் வீட்டில் இருந்து இறங்கின உடனே, அவர் வீட்டில் இருந்து வெளியே வந்த உடனே ஸ்தோத்திரம், இனி ஒரு ஊழியக்காரன் இடுக்கி பைனாவ் എന്നൊരു இடம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஓலம் பிரயாணம் பண்ணி அங்கே வந்தோம். இடுக்கி பைனாவூர் என்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊழியக்காரர் பிரயாணம் பண்ணி அங்கே வந்தார். இந்த போதகர்களுடைய வீட்டில் வந்து கேள்வி கேட்டு, ராஜு மேத்ரா போதகர் எங்கே? இந்த போதகருடைய வீட்டில் வந்து கேள்வி கேட்டார், ராஜு மேத்ரா போதகர் எங்கே? அப்பொழுது மனைவி சொல்லி, ஐயோ அச்சா இந்த இப்போ கூட்டத்துக்கு போய். அப்பொழுது அவருடைய மனைவி சொன்னார், என்னுடைய கணவர் இப்பொழுதுதான் ஊழியத்துக்கு போனார் என்று சொல்லி. அப்ப அந்த பாஸ்டர் ஐயோ போயோ அப்படிங்கிற கேள்விகள். அப்பொழுது அந்த பாஸ்டர் ஐயோ போயிட்டாரா அப்படி சொல்லி அவருக்கு கேள்வி. ஆமா, என்னன்னு கேட்ட போது அந்த ஊழியக்காரன் சொல்லி, எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சு நேற்று நைட்டில். ஆமா, அவர் போயிட்டாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அந்த ஊழியக்காரர் சொன்னா, நேற்று இரவு எனக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று கிடைத்தது என்று சொல்லி. ஆமாம். இந்த காலையில் ஊழியக்காரன் பைக்கில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்டில் இறந்து போனது கரெக்டா வெளிப்படுத்தல் உண்டாய். இன்றைக்கு காலையில் ஊழியக்காரர் பைக்கில் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடப்பதை கரெக்டா தெளிவாய் ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடை காட்டினார். போகக்கூடாது, அவர்கள் போகக்கூடாது என்று பேசுவதற்கு நான் வந்தது, என்று சொல்லுவதற்கு தான் நான் வந்தேன். சொல்லி இல்லை, அன்னைக்கு மொபைல் போன் இல்ல. நான் சொன்னது போல அன்றைக்கு மொபைல் போன் ஒன்னும் இல்ல. அதுதான் இங்கே பவுல் போகக்கூடாது, அதைத்தான் பவுலும் இங்கே சொல்லுகிறார், போகக்கூடாது. ஒரு சில காரியங்களை தேவ ஆவி விலக்கும். ஆசையில் வசனத்தை பேசக்கூடாது, ஆவியானவர் விலக்கி. ஒரு சில நேரங்களில் ஆவியானவர் விலக்குவார், வசனத்தை பேசக்கூடாது என்று சொல்லி. ஆமென். கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாம். அப்பொழுது மனைவி சொல்லி, ஐயோ என்ன பண்ணும் அத்தான் இப்போ தான் போயது. அப்பொழுது அவர்களுடைய மனைவி சொன்னார், இப்போதான் என்னுடைய கணவர் போனார் அப்படி என்று சொல்லி. உடனே மனைவி சொல்லி, அதுதான் ஊழியக்காரனுடைய ஜெப அறை. அப்பொழுது அந்த மனைவி அவருடைய மனைவி சொன்னார்கள், அதுதான் அந்த ஊழியக்காரருடைய ஜெப அறை. திடீர்னு பாஸ்டர் ஓடி அந்த அறைக்குள்ள ஏறி
அவன் முட்டை போட்ட ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க தொடங்க. வேகமாய் ஓடி அந்த பாஸ்டர் அந்த அறைக்குள்ள ஏறி முழங்கால் படிட்டு ஆவியில நிரம்பி ஜெபிக்க. 1 மணி ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சு வெளியே வந்தோம். 1 மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபித்து வெளியே வந்தார். அதுக்கப்புறம் பேசினாங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சிஸ்டர் ரொம்ப சமாதானம் எனக்கு ரொம்ப கிடைச்சது. சமாதானம் எனக்கு கிடைத்தது. இப்பொழுது ஏசப்பா சொல்லினாங்க, இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த ஸ்தோத்திரம் ஆக்சிடென்ட் இப்பொழுது ஒழிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த ஆக்சிடென்ட் இப்பொழுதே தடை செய்யப்பட்டது. என்னோட டாஸ்க் முடிஞ்சது. என்னுடைய நேரம் எனக்கு கொடுத்த டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. நான் இனி திருச்சி போகணும். நான் இன்னைக்கு திரும்பி போகிறேன். இனி பயப்பட வேண்டாம். நீங்க பயப்பட வேண்டாம். அப்படி சொல்லி அவர் நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஆமென் இடுக்கியிലേക്ക് போய், அப்படி சொல்லி உடனே அவர் அடுத்த பஸ்ல ஏறி இடுக்கிக்கு போனார். அவர் போன நெக்ஸ்ட் மொமெண்ட் இவருடைய வீட்டில் லேண்ட் போன் இருக்க ஒரு கால் வருகையா. அவர் போன அடுத்த நிமிஷமே இவருடைய வீட்டில் லேண்ட்லைன் போன் இருந்தது. அங்கே ஒரு கால் வந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மனைவி அட்டெண்ட் பண்ணின போது ஆமென் மறுதலைக்கல் கணவன் தான் கூப்பிடுனது. அவருடைய எஸ்டிடி பூத்தில் கயறி விളിക്കുന്നത്. இந்த காலை அந்த மனைவி அவர்களுடைய மனைவியை எடுத்த பொழுது மறுபுறத்திலிருந்து அவருடைய கணவன் தான் பேசுகிறார். அவர் எஸ்டிடி பூத்தில் இருந்து பேசுகிறார். பண்டு நாட்களிலே எஸ்டிடி பூத்துகள் எல்லாம் இருந்தது. இந்த நாட்களில் எஸ்டிடி பூத்துகள்லாம் இருந்தது அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பளத்த பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ எஸ்டிடி பூத்தில் கயറി இவர் போன் பண்ணனது. ஸ்தோத்திரம். എന്നിട്ട് மனைவி இடத்தை இப்படி சொல்லி எஸ்டிடி பூத்தில் ஏறி அவர் போன் பண்ணி மனைவிடத்தில் இவ்வாறு சொன்னார், മോളെ ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் பைக்கில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது, மகளே, நான் பைக்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முழங்கம்பு ஏற்றின ஒரு ലോറി ലോഡുമായി എൻ മുൻപേ പോയിട്ടിരുന്നു. ഞാൻ അതിന് പിൻപേ പോയിട്ടിരുന്നു. மூங்கில் கம்பு ஏற்றிக்கொண்டு போன ஒரு லாரி நல்ல லோடு ஏற்றிக்கொண்டு முன்பாக போய் கொண்டிருந்தது. நான் அதன் பின்பே போய் கொண்டிருந்தேன். திடீர்னு அந்த கம்பை கெட்டி வச்சன கயர் பொட்டிப்போய். திடீரென்று சொல்லி அந்த மூங்கில் கம்பை கட்டி வைத்திருந்த கயிறு அவிழ்ந்து போனது. ഹല്ലേലൂയ. ഒരു കൂറ്റൻ കെട്ട് മുളങ്കമ്പ് ആമേൻ ഊർന്ന് ഓട്ടിക്കൊണ്ടിരുന്ന ലോറിയിൽ ഇരുന്ന് എന്റെ നെഞ്ചിന് നേരേക്ക് പാഞ്ഞു. ஒரு கட்டி வைத்திருந்த அந்த ஒரு கட்டுடைய மூங்கில் கம்பு வேகமாக என்னுடைய நெஞ்சில் பாய்வதற்காய் வந்தது. எல்லாம் முடிஞ்சு விட்டதுன்னு ഞാൻ நினைச்சேன். நான் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நான் கண்களை மூடி இயேசுவே கண்களை மூடி இயேசுவே என்று சொல்லி நான் கூப்பிட்டேன். அந்த ஒரே செகண்டில், அந்த ஒரே நிமிடத்தில் அவன் என்ற நெஞ்சுக்கு நேரவன கம்பு எண்ணி மாறி அங்க போய், என்னுடைய நெஞ்சுக்கு நேராய் வந்த அந்த மூங்கில் கம்பு உடனே மாறி போய் விழுந்தது. என் ஷர்ட்டில் தொட்டு தொட்டில்ல அந்த மாதிரி அது மாறி போய், என்னுடைய சட்டில் பட்டும் படாமலும் போய் அது போய் விழுந்தது. இல்ல விட்டால் ഇന്ന് എന്റെ നെഞ്ചു കൂടി ഇടിച്ച് ആ റോട്ടിൽ ഞാൻ തീർന്നேன். இன்றைக்கு இல்லாவிட்டால் அது அப்படி போகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் ரோட்டிலே மாண்டு விழுந்து போய் இருந்திருப்பேன். அவன் என்னால ഇപ്പോൾ பைக் ஓட்ட முடியாது, என் தேகமெல்லாம் ஷிவர் செய்யணும்னு என்னால் இப்பொழுது பைக் ஓட்ட முடியாது, என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்கி போய் இருக்கு. ஆமா, ரொம்ப பயம். ரொம்ப பயத்தில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். திடீர்னு மனைவி திரும்பி திடீர்னு சொல்லி மனைவி திரும்ப சொன்னார்கள், ஆமனாச்சாயா, நீங்க வீட்டில் பைக்கை எடுத்து இறங்கிய உடனே ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்திருந்தாங்க. வீட்டிலிருந்து பைக்கை எடுத்து போன உடனே ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்தார். உங்களுடைய பிரயாணத்தில் என்ன ஆக்சிடென்ட் வந்து இறந்து போகும் என்று அவர் சொல்லினார். உங்களுடைய பிரயாணத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நீங்கள் இறந்து போவீர்கள் என்று சொல்லி சொன்னார். அந்த வெளிப்படுத்தல் கிடைச்சதினால் கழிஞ்ச 1 மணி நேரம் நம்முடைய அறைக்குள்ள ஆவியில் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வெளிப்பாடு அவர் கிடைத்ததினால் நம்முடைய ஜெப அறையில் போய் அவர் 1 மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபித்தார். ஆனா கொஞ்ச நிமிஷங்களுக்கு முன்பே அவர் வெளியில் வந்து இப்படி சொல்லி, அந்த ஆக்சிடென்ட் ஒழிக்கப்பட்டது ஏசப்பா சொல்லி, என்னுடைய டாஸ்க் முடிஞ்சு, இனி பயப்பட வேண்டாம்னு சொல்லி அவர் திரும்பி அவன் இடுக்கிக்கு பேசுகிறாங்க. அப்படியான தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் செயல்பட்டு தொடங்கினா வர போனவர்களை கர்த்தர் வெளிப்படுத்தும். உனக்கு விடுதலை தரும். நம்பிக்கை உள்ளவர் கையை அடிச்சு கர்த்தருக்கு வர போனவர்களை வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்த நாமத்தில் வரப்போகிறவர்களை வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகம் உங்கள் மேல வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது, எனக்கு வெளிப்பாடு வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ഇന്ന് നമ്മളെ ഈവനിംഗ് സെക്ഷൻ ആമീൻ അഭിഷേകத்துக்காയി ജപിക്കും. இன்றைக்கு மாலை நேரத்தில் நாம் ஆவியின் அபிஷேகத்துக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். மிஸ் பண்ணாமல் ஆயத்தமாய்
வரணும். நீங்கள் அதை இந்த கூட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாம நீங்க ஆயத்தமாய் வர வேண்டும். ஆவியின் அபிஷேகம் செயல்படும்போது கர்த்தர் டிவி காணிக்கிற போல உங்களை காணிக்க ஆவியானுடைய அபிஷேகம் செயல்படும் பொழுது எப்படி டிவியில நாம் பார்க்கிறோம் அதுபோல கர்த்தர் உங்களுக்குள்ள வெளிப்பாடை காட்ட தொடங்குவார். சந்தோஷமுள்ளவர் கையை தூக்கி ஹalleluya. சந்தோஷமாயிருக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம்